காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் என்று உறுதியளித்தார். அனைத்து மாநில அரசுகளுடன் ஆலோசித்த பின்னரே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கூறுவதில் உண்மையில்லை என்றும் அவர் கூறினார். ஏன்னா நதி நீர் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வாரியம் இருக்குது. அத்தாரிட்டிங்கிறாங்க, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் இருக்குது. வாரியம்ன்றாங்க, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் இருக்குது. எது நம்மளுக்கு உகந்ததாக இருக்குன்றது எல்லாரோடையும் உட்காந்து பேசி முடிவெடுத்த பிறகு தான் மத்திய அரசு பண்ண முடியும். தன்னிச்சையாக மத்திய அரசு நாளைக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது, இல்லை கலந்து ஆலோசனை பண்ணாமல் ஒன்றும் கொடுக்கவும் முடியாது. அதனால் காரணம் மத்திய அரசு உட்காந்துட்டு இருக்கு, அவங்க ஒன்றும் பண்ணலை அப்படின்றது இல்லைங்க. எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் முடிவு வரும். கோர்ட்டுக்கும் அதை நாங்கள் சொல்லுவோம். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் நேரம் தந்தாலும் காவிரி பிரச்சினை குறித்து வாய் திறக்க மாட்டார் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து பேச முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி தரவில்லை என்று செய்திகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பற்ற தன்மையுடன் பேசுவதை ஏற்க முடியாது என்று மு.க. ஸ்டாலின் கூறினார். குட்கா விவகாரத்தில் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தால் ஜெயக்குமாருக்கு பாராட்டு விழா நடத்த தயார் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இதுக்கு ஒருவேளை பிரதமர் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தா கூட அவர் காவேரி பிரச்சனை பற்றி நிச்சயமாக பேச மாட்டார். ஏன்னா அந்த பயம் இருக்குது, அச்சம் இருக்குது. என்னுடைய ஆட்சியை காப்பாற்றுங்கன்னு மோடியினுடைய காலில் விழுந்து அதற்கான வாய்ப்பை தான் அவர் பயன்படுத்திப்பார். தவிர காவேரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக பேச மாட்டார், பேசவும் முடியாது. பேசுகிற அளவுக்கு தைரியமும் தெம்பும் அவருக்கு இல்லை. சென்னை உள்பட 3 விமான நிலையங்களை மேம்படுத்த 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்கு முழு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் இன்று பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக சர்க்கரை ஆலைகளுக்கு நிதி உதவி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை, கவுஹாத்தி மற்றும் லக்னோ விமான நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஎஸ்இயை விட சிறந்த பாடத்திட்டம் வரும் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் சார்பில் கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி குழந்தைகளுக்கு யோகா உட்பட பல்வேறு விளையாட்டு திறன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் சிறந்த கல்வியாளர்களை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். சிபிஎஸ்இயை விட சிறப்பான புதிய பாடத்திட்டம் வரும் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், புதிய பாடத்திட்டத்திற்காக ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஜூன் மாதத்திலே அவர்களுக்கு முழு பயிற்சி அளிக்கப்படும். அதற்குள்ளே சேர்க்கைகள் அதே நேரத்தில் பாடத்தில் முதல் கட்டமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த 15 நாட்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக புதிய பாடத்திட்டத்தை அவர் நல்ல முறையில் கற்றுத்தருவார். கோடை கொண்டாட்டத்தில் பங்கேற்ற அயான் ஃபவுண்டேஷன் சார்பிலும் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இது தொடர்பாக பேசிய அயான் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் தினேஷ்குமார், அழுத்தம் இன்றி மாணவர்கள் தேர்வுகளை எதிர்கொள்ள பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறினார். இப்போ எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக எப்படிலாம் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறது தான் எங்களுடைய இந்த மோட்டிவ் ஆஃப் தி அயான் ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு மேக் தி சில்ட்ரன் ஆன் த கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வர ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு நம்ம எக்யூப்டாக வச்சுக்கலாம் அவங்கள இந்த 1 மந்த்து எந்த டிவி மற்ற இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் புதுசாக நம்ம புதுசு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த அயான் ஃபவுண்டேஷனோட மெயின் கான்செப்ட். சென்னை கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் பயிற்சி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் உண்மையில்லை என மருத்துவ கல்வி இயக்குநர் எட்வின் ஜோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் பயிற்சி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்ததாகவும் இது தொடர்பாக முதல்வர் அலுவலகத்தில் புகார் கடிதம் பெறப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
இதனையடுத்து 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதில் அந்த புகாரில் உண்மையில்லை என தெரிய வந்துள்ளதாகவும் மருத்துவ கல்வி இயக்குனர் எட்வின் ஜோ தெரிவித்தார். இதில் இந்த மாதிரி பாலியல்ங்கிறது நடைபெறதுக்குள்ள வாய்ப்புகள் அது இந்த மாதிரி மிரட்டி பாலியல் இது ரொம்ப குறைவு. அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிற மாதிரி அதைத்தான் அந்த மாணவிகளும் சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, ஏன் இதை நீங்கள் இப்போ பெருசுப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு காலையில் போராட்டம் நடத்துனாங்க. அவங்கள நாங்கள் கன்சோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த என்கொயரி பண்ணதை இப்போ ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸுக்கு லீக் ஆகிருக்கு. அவங்க அதை இந்த அருப்புக்கோட்டை சம்பவம் நடந்ததுனால அதை ஒத்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு உண்மை தான் இருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்க இது ஹைலைட் பண்ணுறாங்க. இதில் எந்தவித உண்மையும் இல்லை. அந்த மாதிரி நமது கல்லூரிகளில் நடக்க இது வாய்ப்பு குறைவுங்கிறத நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வேலைக்கு திரும்புங்கன்னு சொல்லியிருக்கோம். குரங்கணி தீ விபத்து தொடர்பாக முன்பே எச்சரிக்கை விடுத்ததாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டு குரங்கணி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய அரசு சார்பில் அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குரங்கணி காட்டுத்தீ தொடர்பாக தமிழக அரசிடம் இந்திய வன பாதுகாப்புத்துறை சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை தமிழக வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. வனத்துறையினரின் மெத்தனமான போக்கே காட்டுத்தீயில் சிக்கி பலர் உயிரிழக்க காரணம் எனவும் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை வருகிற மே 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் குரங்கணி காட்டுத்தீ தொடர்பாக அதுல்ய மிஸ்ரா தலைமையிலான தமிழக அரசின் விசாரணை குழுவின் அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். சென்னையில் போதை மறுவாழ்வு மையம் மற்றும் முதியோர் இல்லம் அமைக்க வீடு புகுந்து கொள்ளையடித்ததாக கைதான ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த சேகர் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்ததுடன் பல்வேறு திருட்டு வழக்கிலும் கைதாகி சிறைக்கு சென்றவர். போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் மனைவி மற்றும் மகன்கள் சேகரை விட்டு பிரிந்து சென்றனர். தொடர்ந்து போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்த சேகர் திருந்தி வெளியே வந்தார். இதனையடுத்து தன்னை போல் போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் திருவேற்காட்டில் போதை மறுவாழ்வு மையத்தை தொடங்கினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் முதியோர் இல்லமும் ஆரம்பித்தார். அவற்றை பராமரிப்பதற்காக நிதி தேவைப்பட்டதால் மீண்டும் கொள்ளையடிக்க முடிவு செய்தார். இதனையடுத்து சென்னை அடுத்த நொளம்பூர் பகுதியில் உள்ள வீடுகளில் 120 சவர நகைகளை அவர் கொள்ளையடித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சேகரை கைது செய்தனர். விசாரணையில் திருடிய நகைகளை விற்று அதன் மூலம் முதியோர் இல்ல கட்டுமான பணிக்கு பயன்படுத்தியதாக சேகர் வாக்குமூலம் அளித்தார். தொடர்ந்து சேகரிடமிருந்து 50 சவர நகைகளை கைப்பற்றிய போலீசார் அவரை புழல் சிறையில் அடைத்தனர். ஓமலூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பாலியல் தொந்தரவு அளித்த வாலிபரை தீவட்டிப்பட்டி போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கொங்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணவில்லை என மாணவியின் தந்தை தீவட்டிப்பட்டி போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை தேடி வந்தனர். விசாரணையில் உம்பலிக்கம்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் மாணவியை கடத்தி சென்றது தெரியவந்தது. அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஓமலூர் பகுதியில் கடந்த 4 வாரத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வழக்கு சம்பந்தமாக 10 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் செம்மரக்கட்டைகளை கடத்தியதாக 32 தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் செம்மரக்கட்டைகளை கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சித்தகுண்டா அடுத்த பகிர்வானிகுண்டா செருவு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தக்காளிகளை ஏற்றி வந்த லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் ரகசிய அறை அமைத்து செம்மரக்கட்டைகள் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 331 கிலோ எடையுள்ள 19 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் லாரியிலிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் பிலேரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விசைப்படகு மீனவர்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து புதுச்சேரியில் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக முகத்துவாரம் தூர்வாரப்படாததால் விசைப்படகு மீனவர்கள் 6 மாதங்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இதற்காக அரசு தரப்பில் மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடைந்து 1 வருஷம் ஆகுது. 3 மாதத்துக்கு 70,000 துறை விசைப்படகு அறிவிச்சாங்க. அந்த பணத்தை இன்று வரை கொடுக்கவில்லை. கொடுக்காதனால ஆஃபீஸ் முன்னிலை முற்றுகை போராட்டம் நடத்தினோம்.
இன்னும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இனி குடுக்கலாம் பல போராட்டத்தை அறிவிப்போம் என்று இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2960 ரூபாய்க்கும் சவரன் 23,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் 3108 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 80 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 80 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 42,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.